மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம்மை விட்டு மறைந்திருந்தாலும் இன்றைக்கும் நெஞ்சத்திலே உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய ஆசையுடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 19வது செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று இங்கு நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், நாங்கள் மரியாதையுடைய அழைக்கின்ற அந்நியார் அவர்களே, கழகத்துடைய அவைத்தலைவர், வயது 75 ஆனாலும் இன்றைக்கு வரை இளைஞனாக விஜய் பிரபாகரனுக்கு ஈடு கொடுக்கும் ஒரு இளைஞனாக சுறுசுறுப்போடு செயலாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு நகைச்சுவை மன்னன் அருமை அண்ணன் டாக்டர் இளங்கோவன் அவர்களே, புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற 2006 2025 வரை புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஒரு கட்டளையிட்டதன் பேரிலே அன்று முதல் இன்று வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு இரவு என்று பகல் என்று பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் LK சுதீஷ் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை பெருசு அழகாபுரம் கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்களே, புதிதாக நான் பெருசுன்னு சொன்னாவே கோச்சுக்குவேன், அப்புறம் வயசு சொன்னவன் எப்படி கோச்சுக்கணும்னு எனக்கு தெரியாதா? புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற கழகத்துடைய துறை செயலாளர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் MR பன்னீர்செல்வம் அவர்களே, அருமை சகோதரர் SSS சந்திரன் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் S செந்தில்குமார் அவர்களே, மரியாதைக்குரிய சகோதரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுபா ரவி அவர்களே, மீண்டும் ஒரு புதிதாக பதவியேற்றிருக்கின்ற அருமை சகோதரர், எனக்கு எம்ஜிஆர் பாடல் ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் பெற்றால் தான் பிள்ளை என்ற ஒரு பாடல் வரும். அந்த பாடல் என்னவென்று சொன்னால், எனக்கொரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கொரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். அது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பொருந்ததோ பொருளையோ, என் தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கு பொருந்தது 100%. அருமை சம்பி, நாங்கள்லாம் எப்போ சொன்னோம் வா 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 வான்னு, அவர் கேட்கவே இல்லை. அவர் கொஞ்சம் தீராத விளையாட்டு பிள்ளையாக இருந்தார். இனிமேல் அப்படி கிடையாது. இந்த இயக்கத்திற்காக, இந்த கழகத்திற்காக, ஒவ்வொரு தொண்டனுக்காக தினந்தோறும் உழைக்கக்கூடிய ஒரு இளைஞரணி செயலாளர் அருமை சகோதரர் விஜய் பிரபாகரன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை உயர்மட்ட குழு உறுப்பினர்களே, தேர்தல் பிரிவு செயலாளர்களே, கழக அணி செயலாளர்களே, துறை செயலாளர்களே, மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, ஒன்றிய நகர பேரூர் பகுதி கழகத்துடைய செயலாளர்களே, மகளிர் அணி சேர்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா நேரம் ஆகிப்போச்சு. ஏன்னா டாக்டர்கிட்டே நாங்கள் சொன்னோம், தயவுசெய்து பிரியாணி போடாத, நிறைய பேர் பேச்சு கேட்க மாட்டாங்க, வெளியே போடுவான்னு. இல்லை இல்லை, நான் பிரியாணி தான் போட்டேன். அப்படியும் சுதீஷ் சார் சொன்னார், இல்லைப்பா பேக் பண்ணி கொடுத்துடலான்னு. இல்லை இல்லை, இலை போட்டு தான் போடணும்னு சொன்னார். அது உண்மையிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். அது அவருடைய உள்ளம். இது செயற்குழு பொதுக்குழு. இப்போ இங்கே எல்லாரும் ஒரு கருத்து சொன்னீங்க. இது உண்மையிலே எல்லாரும் நான் வர வைக்கிறேன். ஏன்னா ஒரு பொதுக்குழு செயற்குழுல தான் நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை, தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா இங்கே பேசிட்டு சென்றிருக்கின்ற வெங்கடேசன் அவர்கள் ஒரு மாவட்ட செயலாளராக எப்படியெல்லாம் பணியாற்றுறாருன்னு எல்லாரும் தெரியும். அது உங்களுக்கு தெரியும். அவர் சில கருத்துக்களை எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. உண்மையிலே அதை பின்பற்றுங்க. சில மாவட்டங்கள்லாம் அதை பின்பற்றுறாங்க. நான் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. திறமையான மாவட்ட செயலாளர் இருக்காங்க, இன்னும் அனுபவம் இல்லாத மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீ பக்கத்து மாவட்டத்தை பாரு, நீ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்தால் திண்டுக்கலை பாரு, திருப்பூரை பாரு, நீலகிரியை பாரு. நீ சேலம் மாவட்டத்தில் இருந்தால் பக்கத்தில் தருமபுரியை பாரு, நாமக்கலை பாரு, கள்ளக்குறிச்சியை பாரு. அந்த மாவட்டத்திலலாம் எப்படி செயல்படுறாங்க, அந்த ஒன்றிய நிர்வாகி, ஒன்றியம், நகரம், பேரூராட்சி பகுதி நிர்வாகம் எப்படி செயல்படுகிறார் பாருங்க.
ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்றால் அந்த மாவட்டத்தில் எப்படி பொது கூட்டத்தை சேர்க்கிறான்னு பார்க்கணும். இப்போ நம்ம கூட தான் இப்போ தனித்தனியாக பண்ணுறோம். தனித்தனியாக பண்ணும்போது சில நேரத்தில் அந்நியே வருத்தப்படுவாங்க. என்னடா இவ்வளோ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், ஒரு மினி டாட்டா வேன் கூட நிறுத்தி பண்ண பண்ணுறாங்க, ஒரு பேனர் பிடிக்கிறாங்க, ரொம்ப வருத்தமாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை நடத்தக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு 3 மாதமோ 6 மாதமோ இல்லை 8 மாதம் 9 மாதம் 10 மாதத்துக்கு கூட ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். நம்ம ஒன்றும் மாதம் மாதம் நடத்தலை. அப்படி நடத்துகின்ற பொழுது சுமார் ஒரு 300 பேர் ஒரு 500 பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 6-7 மாவட்டத்தில் தான் இன்றைக்கி 300 பேர் 500 பேர் 700 பேர் 800 பேர் சேர்க்குறாங்க. மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 50 பேர் தான். இதுக்கு என்ன காரணம்? ஒரு காழ்ப்புணர்ச்சி தான், ஈகோ தான். நீ பெரியவனா நான் பெரியவனா இதுதான் பார்க்குறீங்க. இதே ஒரு பொறுப்பை வந்து எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்க, மீண்டும் அவர்கிட்ட யார்கிட்டையுமே பேசுறதே கிடையாது. திமுக அதிமுக கூட பேசுவீங்க, ஆனால் நம்ம கட்சி தொண்டர்கிட்ட பேசுறதே கிடையாது. ஏன்னா அவங்ககிட்டையும் பேசுங்க தயவு செய்து. ஏன்னா நம்ம தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டனுக்காக ஏதோ ஒரு விதத்தில் உழைச்சிருக்கிறான்ற நினைப்பில் பேசணும். அவன் பதவி இல்லைன்னா பரவாயில்ல, வான்னு கூப்பிடு, ஒரு ஆர்ப்பாட்டத்தை கூப்பிடு, போராட்டத்தை கூப்பிடு, ஒரு திருமண நிகழ்ச்சி கூப்பிடு. அவன் வந்தாலும் சந்தோஷப்படுவான். சரி, நம்மளை மாவட்ட சிலர் அழைக்கிறார், நம்ம அது பேர் போகணும். அப்படி போகும்போது நம்மளால் முடிஞ்சால் ஒரு 5 பேர் 10 பேர் கூப்பிடுவோம். அப்படின்ற நிலைமையெல்லாம் போகிறோம். இப்போ அன்றைக்கி கூட இப்போ பாருங்கள், மாநாடு அறிவிச்சிட்டாங்க. புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் முதல்ல ஒரு மாநாடு அறிவித்தார். மார்ச் மாதம், செப்டம்பர்னு சொன்னார். 6 மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அன்னி ஒரு படி போய் 9 மாதம் கொடுத்துருக்காங்க. இந்த 9 மாதத்தில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், பகுதி செயலாளர் எல்லாம் நீங்கள் நேரடியாக சென்று ஒரு கூட்டத்தை போடுங்க. ஒரு மாவட்டத்தை கூட்டத்தை போடுங்க, ஒன்றியத்தை தனியாக போடுங்க, பகுதியை தனியாக போடுங்க, பேரூராட்சியை தனியாக போடுங்க, நகராட்சியை தனியாக போடுங்க. அதில் எத்தனை பேர் வராங்கன்னு முதல்ல பாருங்கள், கணக்கெடுங்க. நீங்கள் அறிவிக்கப்பட்ட 11 பேர் வராங்களா பாருங்கள். அதை மீறி இன்னும் நம்ம அணி நிர்வாகிகளாம் இருக்குது, அந்த அணி நிர்வாகிகளாம் வராங்களா பாருங்கள். ஏனென்று சொன்னால் வருகின்ற 26க்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த மாநாடு அமைய வேண்டும். இன்னைக்கு எல்லா கட்சியும் நடத்தலாம் மாநாடு. எல்லா கட்சியிலையும் இன்னைக்கு காசு கொடுத்து தான் கூப்பிட்டுருப்பான். இது உண்மை. இன்னைக்கு காசு கொடுக்காம ஒரு மாநாட்டை நடத்தக்கூடிய சக்தி இருக்குது என்று சொன்னால் அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். உண்மை. நமக்கு கிடைத்த தொண்டர் மாரி தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் கிடைக்காது. உண்மையானது. தயவு செய்து அந்த ஈகோவெல்லாம் மறந்து நேரடியாக போய் எல்லார் களத்தில் போய் சந்தித்து நீங்கள் ஒரு மொத்தம் 84 மாவட்டம், ஒரு மாவட்டத்திற்கு பெரிய மாவட்டமாக இருந்தால் ஒரு 2000 பேர் முயற்சி பண்ணுங்க, சிறிய மாவட்டமாக இருந்தால் ஒரு 1000 பேர் முயற்சி பண்ணுங்க. நீங்கள் அப்படி முயற்சி பண்ணால் அது சேலம் மாவட்டம் இல்லை, மதுரை மாநாடு இல்லை, இறைஞ்சி மாநாடு இல்லை, கடலூர் மாநாடு தான் தமிழ்நாட்டிலே நம்பர் 1 வர வாய்ப்பு இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியை நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறான். குறிப்பாக யூடியூப்பில் 2 பேர் இருக்கிறாதில், அவன் பேரை சொல்கிற கூட இல்லை, சரி இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும் சொல்கிறேன். ஒன்று மணி, இன்னொன்று பாண்டியன். இந்த பாண்டியன் நாய் ஆரம்பத்திலேருந்து கூடியே இருந்து பார்த்தா மாதிரியே பேசுகிறான். நானும் ஆரம்பத்தில் ராஜாபகத்தூர்லேருந்து பார்த்துருக்குறேன், அதன் பிறகு சாலை கிராமத்துலேயும் பார்த்துக்கிறேன். ராஜாபகத்தூரில் ஒரு நாள் கூட அவனை நான் பார்த்ததே கிடையாது. நானும் வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் போவேன். கீழே நல்ல தம்பிக்கு தெரியும், கிருஷ்ணமூர்த்தி தெரியும். நாங்கள் வாரத்துக்கு 3 நாள் போவோம், ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி போவோம். அவனை நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆனால் கேப்டன் கூடியே இருந்த மாதிரி எல்லாத்தையும் பச்சையாக புட்டு வைக்கிறான். நாங்களும் இந்த ஐடிவிங்க சார்பாக எவ்வளவோ அவனை போய் கண்டனம் தெரிவித்து அந்த யூடியூப் சேனலவே சொல்லி எடுக்கிறோம். ஆனால் மீண்டும் மீண்டும் செய்கிறான். இதுக்கு என்ன காரணம்? நம்ம மேலே இருக்கிற வெறுப்பு. எங்கே மீண்டும் நம்முடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட போகுது என்ற பயம். அந்த பயத்தை நம்ம முறியடிக்கணும். அவன் சொல்கிறானா அதுக்கு என்னென்ன முறையில் கவுண்டர் கொடுக்கணுமோ கவுண்டர் கொடுக்கணும். படித்தவங்க அதிகமாக இருக்குங்க, இப்போ ஐடிவிங்க இருக்குது, எல்லாரும் கொடுங்க. அப்படி கொடுத்தாதான் மீண்டும் நம்ம கொடுக்க முடியாது. ஒரு முறை சொல்கிறேன், உங்களுக்கு பார்த்துக்கோ. வேண்டுமென்றே அன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருந்த பத்திரிக்காரங்களை அனுப்புனாங்க நம்ம வீட்டுக்கு. அது உண்மையான பத்திரிக்காரன் கிடையாது, எல்லாம் பொய்யான பத்திரிக்காரன். தொடர்ந்து 3 நாள் நம்ம தலைவர் வீட்டாண்ட வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணினே இருந்தான். ஆக்சுவலாக ஆர்ப்பாட்டம் பண்ணணுன்னாக்கா வள்ளூர் கோட்டில் பண்ணணும், இல்லை என்றால் சென்னை மாவட்ட ஆட்சியாளர்லாம் பண்ணணும். அங்கே தான் போலீஸ் அனுமதி. 3 நாள் தொடர்ந்து பண்ணினே இருந்தான். பார்த்தோம்,
எங்களுக்கும் வெறுப்பு வந்துச்சு. மறுநாள் இந்த ஒரு அன்புராஜ் காளிச்சாரன் அன்றைக்கி இருந்த அண்ணல்ஜி எல்லாரும் நேராக கேப்டன் விட்டான போனோம். திருப்பி ஒரு படையெடுத்து வந்தான். திருப்பி அடின்னு அடித்தோம், ஓட விட்டோம். அதில் 19 பேர் கைதி ஆகணும். 9 நாள் சிறைகளில் இருந்துட்டு வந்தோம். யாருக்காக? என் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டனுக்காக. அன்னைக்கோட முடிஞ்சு போச்சு முற்றுப்புள்ளி. அது பிறகு வரல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ மீண்டும் நம்ம பழையபடி செயல்படணும். இதேமாரி ஒரு தாக்குதலுக்கு ஆரம்பிக்கணும். அது மணி வீடாக இருந்தாலும் சரி, இல்லை பாண்டியன் வீடாக இருந்தாலும் சரி, மீண்டும் சிறைக்கு செல்ல நான் தயாராக இருக்கிறேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டே ஆகணும். ஏன்னா நம்ம கட்சியை பற்றி தான் பேசுகிறான். ஏன்னா மற்ற திமுக போய் பேசு, அண்ணா திமுக பேசு, இல்லை காங்கிரஸை பேசு, பிஜேபி பேசு, இன்றைக்கி புதுசாக கட்சி ஆரம்பிச்சு அவங்கள பற்றி பேசு. ஏன்டா தேமுதிக மட்டும் பேசுகிறீங்க? அந்நியார் அவர்களே, உங்களிடத்துல நான் தயவுசெய்து ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த நாய்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் சொன்னால், ஒன்று நம்ம எடுக்கிற முடிவு, கூட்டணி முடிவு நல்ல முடிவாக இருக்கணும். அது நீங்கள் அண்ணா திமுக எடுத்தாலும் சரி, இல்லை திமுக எடுத்தாலும் சரி, ஒரு முடிவு நல்ல முடிவாக எடுக்கும். அது விரைவில் எடுங்க. இல்லை என்றால் இது போல பிரச்சாரம் அந்த தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் நம்மளை பிரச்சாரம் செய்ய இப்படி இழிவுபடுத்துறான். கேட்டால் பணம் வாங்கிட்டேன்றான். இவன் வீட்டில் இறக்கி விட்டா மாதிரியே சொல்கிறான். நாம் கஷ்டப்படுறது, இப்போ இந்த தொண்டர்கள் கஷ்டப்படுறது, இன்னைக்கு இந்த பொதுக்குழு நடத்துறது கஷ்டப்பட்டது எப்படி என்று நமக்கு தான் தெரியும். வந்திருக்கிற அத்தனை தொண்டமாருக்கு தான் தெரியும். எந்த நாய்கிட்ட போய் நம்ம 10 நிமிஷம் வசூல் செய்து இந்த பொதுக்கூட்டத்தை நம்ம நடத்தலை. அவன் உழைப்பில் இந்த நடந்திருக்கு. இது மட்டும் இல்லை, இன்னைக்கு 20 வருஷமா எந்த கட்சி யாருக்கிட்டையும் வசூல் செய்யாம நடத்தி கொண்ட ஒரு இயக்கம் நம்முடைய இயக்கம் தான். ஆகையால அந்த 2 பேருக்கும் இல்லை, ஒட்டுமொத்த அரசியல்வாதி கூட பேசுறான், பொதுமக்களும் பேசுறான். அவங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் விரைவில் ஒரு நல்ல முடிவு எடுத்து, அது எந்த கூட்டணி நீங்கள் எடுத்தாலும் அந்த கூட்டணிக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து அரும்பாடு படுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.